திமுக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை மற்றும் வேளாண் அறிக்கையை நம்புவதற்கு எந்த தரப்பு மக்களும் தயாராக இல்லை என புவனகிரி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் அருண்மொழிதேவன், திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளான சிலிண்டருக்கு மானியம், அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகள், கல்வி கடன் தள்ளுபடி, கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதார விலை போன்ற அறிவிப்புகள் எதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என சுட்டிக்காட்டினார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இல்லாத போது புதிதாக பகுதி நேர ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பை எப்படி நம்புவார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திவிட்டு சலுகைகள் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், NLC நிர்வாகத்திற்கு இடம் கொடுத்த விவசாயிகள் இன்று வரை தொடர்ந்து போராடிக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.